வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆந்திர பயணத்தின் போது புட்டபர்த்தியில் பகவான் சத்யசாய் பாபா நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் பின்னர் கோவை சென்று தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் ஸ்டார்ட் அப் துறை, உற்பத்தி துறை மற்றும் முதலீட்டு சந்தை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய 3 ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். நோய் கிருமிகளின் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு திறன் அதிகரித்து வருவதை தடுப்பதற்கான 2ஆம் கட்ட தேசிய செயல் திட்டத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடக்கி வைத்துள்ளார். பொது விநியோக கட்டமைப்பில் விநியோக சங்கிலி மற்றும் சேமிப்பு கிடங்குகளின் செயல்பாடுகளை நவீனமாக்குவதற்கான பல்வேறு டிஜிட்டல் முன்முயற்சிகளை மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தொடக்கி வைத்துள்ளார். ஆந்திரா, சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநில எல்லைகள் சந்திக்கும் இடத்தில் உள்ள மாரே துமிலி வனப்பகுதியில் இன்று அதிகாலை மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பல ஆண்டுகளாக பிடிபடாமல் தப்பி வந்த மாட்வி ஹிட்மா உட்பட 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புதுச்சேரியில் 2026 ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறவுள்ள காய்கனி மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். வேளாண் துறை உள்ளிட்ட துறைகளின் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 5 சென்டிமீட்டர் மற்றும் காரைக்காலில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் நிலவரங்களை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.